நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள்நேசதாசன். அற்புத வடிவில் அனுபவ தொகுப்பு. நான்கு வரிகளில் கருத்து புதையல்களை கவிஞர் கொட்டி தந்த பாடல் அபூர்வ ராகங்கள் படத்தில் உண்டு. பாடகி ஒருத்தி மேடையில் பாடுவதாக காட்சி. தன்னை விட வயது குறைந்த ஒரு இளைஞனிடம் மன ஈடுபாடு கொண்டிருப்பவள் அவள். அவனோ அவள் நினைப்பாகவே இருப்பவன். அவனும் அவையில் இருக்கும்போது அந்த பாடகி பாடுவதுதான் காட்சி அமைப்பு. 4 வரிகளாக அவர் எழுதி குவித்தார். அதில் பாடலுக்காக சிலவற்றை தேர்ந்தெடுக்க சிரமப்பட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்படித்தான் பாடல் தொடங்கும். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதயச் சுரத்துக்குள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவளது கவனம். இசை என்பதே ஏமாற்றும் வேலைதான் என்று வேடிக்கையாக ஒருமுறை சொல்லியிருந்தார் இசைஞானி இளையராஜா. மொத்தமே 7 ஸ்வரங்கள்தான். அதைத்தான் வெவ்வேறு மாதிரி பாடல்களாக காட்டுகின்றோம் என்று ஒரு பத்திரிகைக்கான பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருந்தார். நினைத்து பார்த்தால் வியப்பாகத்தான் அது இருக்கின்றது. அந்த வியப்புத்தான் பாடலின் முதல் வரி. தங்கச் சுரங்கமானாலும் சரி, நிலக்கரி எடுக்கும் சுரங்கமானாலும் சரி, இவ்வளவுதான் அதிகமாக அதில் எடுக்க முடியும் என்று அறிவியல் கொண்டு அளவிட்டு சொல்லிவிட முடியும். எந்த நேரமும் எண்ணங்கள் அலைமோதிக் கொண்டிருக்கும் இதயச் சுரத்தில் மொத்தம் எத்தனை கேள்விகள் எழும் என்று யாரால் சொல்ல முடியும்? மரணப்படுக்கையில் கிடக்கும் போதும் கூட பிழைப்போமா அல்லது இறந்து விடுவோமா என்ற கேள்வி எழத்தான் செய்யும். ஒவ்வொரு மனிதனும் சலனத்துக்கு ஆட்பட்டுத்தான் இருக்கின்றான். இதைவிட நல்ல உணவு, இதைவிட நல்ல உடை, இதைவிட அழகான துணை, இதைவிட உயர்ந்த வேலை, இதைவிட கூட பணம், இதைவிட வசதியான வீடு, இப்படி எதிலேனும் சலனப்படாதவர்கள் நம்மில் எத்தனை பேர்? எவரிடமும் கொஞ்ச நேரம் பேசினாலும் ஒன்று நமது சலனம் வெளிப்பட்டு விடுகிறது அல்லது அடுத்தவரின் சலனம் புரிந்து விடுகிறது. எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியுடன் இருக்கவே மனிதன் விரும்புகின்றான். அதனால் துன்பங்களை அவன் எதிர்கொள்ளவும் விரும்புவதில்லை. மகிழ்ச்சியுடன் மட்டுமே இருக்கும் வாழ்வு எப்போதுமே கிடைக்காது. எனவே எல்லா நேரங்களிலும் கற்பனையான மகிழ்ச்சியில் ஈடுபடுகின்றான் மனிதன். பல நேரங்களில் இந்த கற்பனை மகிழ்ச்சிதான் எருவாக இருந்து துன்பங்களை வளர்த்து விடுகிறது என்பதனை நாம் உணரத் தவறி விடுகின்றோம். பாடலின் 4 வரிகளும் 4 விதமான சிந்தனைகளை தருகின்றன. அடுத்த 4 வரிகள் வேறு விதமான சிந்தனையை தருகின்றன. காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது கையில் கிடைத்த பின்பும் துடிக்குது ஆவி, ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும், மனிதன் இன்பம் துன்பம் எதிலுமே கேள்விதான் மிஞ்சும். இன்னும் வேண்டும் வேண்டும் என்றுதான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். எதுவும் கையில் கிடைக்கும் வரைதான் அதை பற்றிய எண்ணம். தேடியது கிடைத்து விட்டது என்பதால் மன நிறைவு வருகிறதா என்றால் அதுதான் இல்லை. மீண்டும் வேறு எது மீதும் பற்று தோன்றிவிடுகிறது. பின்பு அதை தேடி ஓட்டம். ஏனென்ற கேள்வி விடையில்லாதது. உங்களால் உடனே இந்த கருத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. ஏனென்ற கேள்வி எத்தனையோ பதில்கள் பிறக்க காரணமாக இருக்கின்றது. எனவே ஏனென்ற கேள்வி விடையில்லாதது என்னும் கருத்தை ஒப்புக்கொள்ள இயலாது என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள். நீங்கள் நினைத்தது தவறில்லைத்தான். ஏன் என் கேள்விகளுக்கான விடைகளே மனித குலத்தின் வளர்ச்சிக்கு இன்றும் துணையாக இருக்கின்றது. அதை தாண்டிய உண்மை என்னவென்றால், கிடைக்கும் விடையிலேயே ஏன் அப்படி என்ற அடுத்த கேள்வியும் தொடர்ந்து வரும். முடிந்த முடிவாக உலகம் தோன்றியது, உலகம் ஏன் தோன்றியது, எப்படி தோன்றியது, பூரணமாக உலகம் அழிந்த பின்னர் என்னவாகும் போன்ற கேள்விகள் என்றைக்கும் தங்கி நிற்கும். அறிவியலாளர்களும் ஆன்மீகவாதிகளும் சொல்லும் காரணங்கள் பூரண விடையாக அமைவதில்லை. அவரவர் நம்பிக்கைகளை சார்ந்தே இருக்கின்றன. இந்த 4 வரிகள் நமது சிந்தனைகளை இப்படி கொண்டு செல்லுகின்றன. சரி, அடுத்த வரிகளை பார்ப்போம்.
நீங்கள் இருவரும் ஒருவர் மீது மற்றொருவர் எவ்வளவு அன்புடையவராக இருந்தாலும் சரி, உங்கள் இருவருக்கிடையில் சிறு இடைவெளி இருக்க அனுமதியுங்கள். அப்படியாக கலீல் கிப்ரான் என்னும் அறிஞன் எழுதியிருக்கின்றார். அன்பு என்றும் தொடர வேண்டுமாக இருந்தால் அது ஒன்றுதான் வழி என்றும் அவன் சொல்லியிருக்கின்றான். தாயும் பிள்ளையுமானாலும் வாயும் வயிறும் வேறுதான் என்று நம் நாட்டில் பழமொழி ஒன்று உண்டு. தீராத வலியில் குழந்தை துடித்தாலும் தாய் அதற்கு மருந்து கொடுத்து கவலையுடன் பார்த்து கண்ணீர் விட முடியுமே தவிர அவள் மருந்து சாப்பிட முடியாது. ஒரு ஜென் கதையை இங்கு சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும். ஜென் தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பிய பெரும் பணக்காரர் ஒருவர் மிகச் சிறந்த குரு ஒருவரை தேடி போனார். குருவே, ஜென் தத்துவத்தை நான் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் எளிதாகச் சொல்லித் தாருங்கள் என்றார். அது என்னவென்றால் என்று தொடங்கிய குரு, சரி, நீங்கள் போய் சிறுநீர் கழித்துவிட்டு வாருங்கள் என்றார். அவரை பார்க்க போனவருக்கு மிக்க ஏமாற்றமாகிவிட்டது. சே, உயர்ந்த செய்தியை பேசுவார் என்று பார்த்தால் இப்படி சொல்லுகிறாரே என்று எண்ணியபடி எழுந்து போய் விட்டு வந்தார். புரிந்ததா என்றார் குரு. இதில் புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்பதைப் போல அவரை பார்த்தார் அங்கு வந்தவர். ஏழையோ அல்லது பணக்காரனோ, மிக படித்தவனோ அல்லது ஒன்றும் தெரியாத பாமரனோ, மிகப்பெரிய பதவியில் இருப்பவரோ அல்லது அடிப்படை ஊழியரோ, எவராயிருந்தாலும் இந்த வேலையை அவர்தான் செய்ய வேண்டும். மனித பிறவியில் எந்த வேறுபாடும் இல்லை என்றார் குரு. திரைப்பட பாடலின் அடுத்த வரிகளை இப்போது பாருங்கள். எனக்காக நீ அழலாம், இயற்கையில் நடக்கும். நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியில் கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. நாம் செய்ய வேண்டியவற்றை நாம் தான் செய்தாக வேண்டும். இல்லாவிட்டால் சறுக்கலும் வீழ்ச்சியும் நமக்குத்தான். தொடரும் வரிகள் ஆறுதல் சொல்வதாகவும் ஊக்கம் தருவதாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை, என்றும் அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை. பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம்? அதில் பயணம் நடத்திவிடு, மறைந்துவிடும் பாவம். எவ்வளவு அறிவியல் வளர்ந்தாலும் மனிதனால் ஆட்கொள்ள முடியாதது அவனது பிறப்பையும் இறப்பையும். அதேபோல் முயற்சிகளை மீறி நடப்பவற்றை எதிர்கொள்வதைத் தவிர வேறு வழி இல்லை. அச்சத்தினாலும் அதற்கு பயனில்லை. துணிந்து வாழ்க்கையை எதிர்கொள்வதுதான் அதை வெற்றி கொள்ள ஒரே வழி. வாழ்க்கையை துணிந்து எதிர்கொள்வதற்கு முக்கிய தேவை நம்பிக்கைதான். இறை நம்பிக்கை வேண்டும். அத்துடன் விவேகானந்தர் சொல்வது போல நம்மீதும் நம்பிக்கை வேண்டும். நாளை பொழுது என்றும் நமக்கென்று வாழ்க, அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க. வேளை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க, எந்த வேதனையும் மாறும் மேகத்தைப் போல. தன் நம்பிக்கை தரும் ஒரு நூலை முழுமையாக படித்து முடித்ததைப் போன்ற உணர்வும் தெளிவும் இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் தோன்றும். நாமும் ஒரு முறை இந்த பாடலை முழுமையாக கேட்போம். நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள்நேசதாசன். நேர்களே, இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கேட்க விரும்பினால் கீழே இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் லிங்கை அழுத்தினால் பாடலை முழுமையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.